Welcome to Tejas Kitchen. So இன்னைக்கு நீங்க பார்க்க போறது tomato rice. So இது எப்படி செய்யறது அப்படினு வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சாதத்துக்கு அரைக்க போறோம். So என்னென்ன அப்படினு நான் சொல்லிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆல்ரெடி அரைச்சிட்டேன். So இப்போ நான் வந்து 1 glass வந்து ரைஸ் போட்டுருக்கேன். அதுக்கு தக்கனா வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அது கூட வந்து சில மசாலா வந்து நான் ஆட் பண்ண போறேன். So வந்து ஆனியன், green chilli, red chilli, coriander leaves and mint leaf. புதினா இலையும் மல்லி இலையும் காஞ்ச மிளகா வத்த மிளகா பச்சை மிளகா ஒரு அரை சின்ன வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டேன். இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு. இப்போ இது எப்படி தாளிக்கிறது அப்படின்ட்டு பாருங்கள். குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஊற்றிக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி ஏலக்காய் 3 கிராம்பு சோம்பு கொஞ்சம் நட்சத்திர பட்டை வந்து சேர்த்துடலாம். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வாசனை வர வரையும் வரகட்டும். இப்போ இது வந்து நல்லா வாசனை வர வரையும் வரட்டும். இப்போ வந்து 2 ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே ஆகட்டும். சாட்டே ஆகிறது நம்ம வெயிட் பண்ணி. இப்போ ஆனியன் வந்து நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளிக்கும் முன்னாடி நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா வந்து சாட்டே பண்ணிடலாம். பச்சை வாசனை போகிறது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நான் 3 தக்காளி எடுத்துருக்கேன். ஆனியன் வந்து மீடியம் சைஸ் வந்து 2 எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் ஒன்றே வந்து சரியாயிடும். ஸோ இது வந்து நல்லா சாட்டே ஆகிற வரையும் நல்லா விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வந்து டொமேட்டோலாம் வந்து நல்லா வந்து இது கூட சாஃப்ட் ஆகிடணும். சாஃப்ட் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து டொமேட்டோ வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்பைசஸ் பவுடரெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து காரம் வந்து ஆல்ரெடி நம்ம 2 பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகா 2ம் வந்து அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கிறோம். ஸோ ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் வந்து கம்மியாக குறைச்சி இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து காரம் போட்டிருக்கேன். இப்போ வந்து லைட்டாக வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காரெல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கி வைப்போம். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் மல்லி இலையும் கொஞ்சம் வந்து புதினா இலையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் வந்து மல்லி இலையும் புதினா இலையும் நான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அடுத்தது வந்து ரைஸ் சேர்த்துடலாம். இப்போ வந்து அரிசி சேர்த்தாச்சு. அரிசி வந்து இந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ வந்து ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 glasses ஆஃப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் வீட்டில் செய்கிற ரைஸ் தான் எடுத்துருக்கேன். புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நான் 2 ரேஷியோ ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். 30 minutes சோக் பண்ணிவிட்டு 1.5 கப் வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணிட போகிறேன். இப்போ வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து கல் உப்பு எடுத்துருக்கேன் போடுறேன். ஸோ இது வந்து பாயில் ஆகிட்டு வரும்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டோ எதுவும் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் போல் நான் விட்றேன். ஸோ விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. டேஸ்ட்டாக ஸ்மெல்லாக வந்து நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஸோ டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஆனியன் ரைத்தாவுடைய சர்வ் பண்ணியிருக்கேன். ஆனியன் பச்சடி இந்த மாதிரி லைட்டாக வந்து தயிர் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஒரு 2 மிளகாய் வந்து
பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டு ரைத்தா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் தேஜூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தேஜூஸ் கிச்சனில் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். ஸோ இந்த டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.